பிரியங்காவால் என்னுடைய தம்பி மகன் வாழ்க்கையே போயிருச்சு, மணிமேகலைக்கு தான் என்னுடைய சப்போர்ட். இந்த மாதிரி பாடகி சுசித்ரா பார்த்தீங்கன்னா இப்போ பகீர் கிளப்பியிருக்கிறாங்க. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக மணிமேகலை பார்த்தீங்கன்னா இந்த குக் வித் கோமாளி சீசன் 5லேருந்து நான் விலகிறேன். ஸோ இதுக்கு காரணம் பிரியங்கா தான். என்னுடைய சுயமரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பிரியங்கா அந்த குக் வித் கோமாளி ஷோவில் ரொம்பவே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அவங்க இந்த ஷோவில் குக் அப்படிங்கிறத மறந்து ஒரு தொகுப்பாளனையாக அவங்க வந்துட்டு என்னோட வேலையை பறிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரியங்கா மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சு மணிமேகலை பார்த்தீங்கன்னா இப்போ குக் வித் கோமாளி ஷோவை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. அதே போல் பிரியங்கா குறித்து அவங்க தன்னுடைய யூடியூப் சேனலில் விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது குறித்து அவங்க பேசும்போது இந்த நிகழ்ச்சியில் குக்கா வந்த ஒரு தொகுப்பாளர் என்னுடைய வேலையை பார்க்க விடாமல் தடுக்கிறாங்க. அவங்க தான் எல்லா இடத்துலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாமினேட் பண்ணுறாங்க. நான் விஜய் டிவியில் பெரிய ஆள் அப்படிங்கிறது போல் அவங்க ஒரு மாயையை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறாங்க. அவங்கள பற்றி சேனல் அண்ட் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி குழுவினர்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. அந்த தொகுப்பாளர்கிட்ட நான் நிகழ்ச்சியில் மன்னிப்பு கேட்கணும், அப்படி கேட்டால் இன்னும் சில நிகழ்ச்சிகள் இதே சேனலில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் எனக்கு சுய கௌரவம் ரொம்ப முக்கியம். நான் எந்த தப்பும் செய்யாமல் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதனால் இந்த நிகழ்ச்சியை விட்டு நான் விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட விளக்கம் ஒன்றையும் கொடுத்துருந்தாங்க மணிமேகலை. இது நேற்றுலேருந்தே அதிகமாக பேசப்பட்டு வருது. இந்த நிலையில தான் இது குறித்து பாடகி சுசித்ராவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இல்லை, நான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலேருந்து மணிமேகலை விலகினதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி எதுக்காக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியா கூட சிலர் கேட்கலாம். ஆனால் நான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பற்றி பேசலை, மணிமேகலைக்கு நடந்த அநியாயங்கள் பற்றி தான் பேச போகிறேன். மணிமேகலை தைரியமாக ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. தனக்கு எதிராக ஒரு பெரிய தொலைக்காட்சியில் ஒரு பெண், அதாவது பிரியங்கா பண்ணுற செயல்களை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கிறாங்க மணிமேகலை. இதே போல தான் எல்லாரும் தைரியமாக இருக்கணும். பிரியங்கா யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிரியங்கா என்னுடைய தம்பி மகனை தான் கல்யாணம் பண்ணியிருந்தா. அந்த பையனோட வாழ்க்கை பிரியங்காவால் சீரழிஞ்சு ஒரே துறையில் இருக்கிறதுனால 2 பேருமே காதலித்து தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் பிரியங்கா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். பொதுவாக பிரியங்கா போன்ற சிலர் யாரையாச்சும் எதிர்க்கணும் அப்படின்னா அவங்கள அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, நண்பன் இந்த மாதிரி உறவு முறை சொல்லி தன்னுடைய அடிமையாக மாற்றிடுவாங்க. யாராக இருந்தாலும் அவங்க தன்னை விடவும் மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேவலமான மனநிலை கொண்டவங்க தான் பிரியங்கா. அதனால தான் நிகழ்ச்சியில் எல்லாரையுமே தன்னுடைய தம்பி, சித்தப்பா, பெரியப்பா இந்த மாதிரி உறவு முறை கொண்டாடி பேசுகிறாங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரியங்காவருடைய கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியாகவும் அந்த வீடியோவில் சுசித்ரா பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. இது இணையத்தில் அதிகமான கருத்துக்களையுமே பெற்றுட்டு வருது. சுசித்ரா பிரியங்கா பற்றி பேசுனது சரி அப்படிங்கிற மாதிரியா நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்படி இல்லைனா தவறு அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.